நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம்மு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சம்மு. ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் ஆஃப் 408 அண்ட் 170 பை அப்ளைங் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் இல்லையா? இப்போ ஃபிஃப்த்து சம்மில் பண்ணோம் இல்லையா ஃபேக்டரைசேஷன். அதில் அப்பலாம் என்ன பண்ணோம், ப்ரைம் நம்பர் மட்டும் வர்ற மாதிரி எடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வரக்கூடியது எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த இதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிக்ஸ்த்து சம்மஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் ஆஃப் 408 அண்ட் 170 இதுதான் அவங்க கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 408 நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன் சிந்தட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ 204 2 எடுக்கிறேன், 102 2ன்றப்போ 51. ஸோ இங்கே வந்து 3 எடுத்தேன் அப்படின்னா 117 ஓகேங்களா? அதே மாதிரி 170 நான் எடுக்கிறேன் அப்படின்றப்ப ஸோ 2 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 85 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 எடுத்தேன் அப்படின்னா 17. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இவ்வளோ தான். நம்ம எப்போவுமே சின்ன நம்பர்லேருந்து தான் எடுக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டேரெக்டாக இப்போ 170னா 10ஆல் போடலாமே அப்படின்னு நினச்சி எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்றப்ப ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணும். ஸோ அதனால் சின்ன நம்பர் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேங்களா? 10ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ 408 நம்ம எந்த மாதிரி எழுதலாம் பாருங்கள். 1 2 3 ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 17. ஓகேங்களா? அதே இது 170 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 5 இன்ட்டு 17. ஓகேங்களா? ஸோ அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எல்சிஎம் அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நல்லா. எல்சிஎம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 2 ரெண்டுக்கும் காமனாக 2 எடுத்துட்டேன். அடுத்து 17 இருக்குது, 17 இருக்குது. வேறு எதாவது காமனாக இருக்கா? இல்லை. ஸோ இப்போ இந்த கட் பண்ணதை போக மீதி என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 5s are 15, 2 15 30, 2 30 60, 60 இன்ட்டு 17. ஓகேங்களா? ஸோ 60 இன்ட்டு 17. ஸோ 2 இன்ட்டு 17 இன்ட்டு 60 நம்ம டேரெக்டாக அப்படி கூட போடணுங்க. இந்த 0 நான் இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 7 6 are 42. அதுக்கப்புறம் 10. ஓகேங்களா? 1020 முன்னாடி ஒரு 2 இருக்குது. ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன். 2040. ஸோ இது வந்து எல்சிஎம் ஆஃப் 408 அண்ட் 170. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஹச்சிசிஎஃப். ஸோ ஹச்சிசிஎஃப்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும் இல்லையா? அவ்வளவுதான். எதெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும்தான். அதை தவிர்த்து வேறு எதுவும் வரக்கூடாது.